ஏமாற்றி சென்ற முகநூல் காதலன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் தனது குழந்தைகளுடன் தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிதான் இது. காரைக்குடி அழகப்பாபுரம் பாரதி நகரைச் சேர்ந்த மீனாட்சி தான் ஆட்சியரகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டவர். மீனாட்சியின் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். அப்போது டைம் பாஸ்க்காக சமூக ஊடகமான முகநூலில் கணக்கு வைத்து அதில் பதிவிட்டு வந்தவருக்கு காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். முதலில் நட்பாக பேசி வந்த பாலமுருகன் மீனாட்சி கணவர் உடன் இன்றி தனிமையில் இருப்பதை அறிந்து காதலிப்பதாக கூறி ஆசை வார்த்தைகளை அள்ளி தெளித்துள்ளார். அதில் மீனாட்சியும் மயங்கிவிட மீனாட்சியின் பக்கத்து வீட்டுக்கே வாடகைக்கு குடி வந்திருக்கிறார் பாலமுருகன். அப்போது இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மீனாட்சியிடம் இனிக்க பேசிய பாலமுருகன் நைசாக அவரிடம் இருந்து 40 சவரன் நகை, பணம் ஆகியவற்றை அபகரித்துள்ளார். மேலும் பாலமுருகனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமண ஏற்பாடு நடக்கவே மீனாட்சியை கழட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனிடையே வெளிநாட்டில் இருந்து வந்த கணவரும் மீனாட்சியின் நடத்தை காரணமாக அவரை விட்டுவிட்டு சென்றுவிட்டார். இதனால் கணவனும் இன்றி காதலனும் நகை மற்றும் பணத்தை ஏமாற்றி சென்றதால் 2 குழந்தைகளுடன் தவித்தவர் காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் புகாரை கண்டுகொள்ளாததால் வேறு வழியின்றி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்தவர் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அங்கு வந்த போலீசாரும் அதிகாரிகளும் மீனாட்சியை ஆட்சியரிடம் அழைத்து சென்றனர். நடந்தவற்றை புகாராக எழுதி கொடுத்தவர் பாலமுருகனிடம் இருந்து தனது நகை, பணத்தை மீட்டு கொடுக்கவும் அவரை கைது செய்யவும் கோரியுள்ளார். அம்மாவை பழகியிருந்து என்கிட்ட ஆசை வார்த்தையில் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு காசு பணத்துகளை வாங்கி என்னை ஏமாற்றிட்டு இப்போ ரோட்டில் விட்டுட்டாங்க. அம்மா கிட்ட பார்த்து நான் இது பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? அம்மா நடவடிக்கை எடுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. எனக்கு என் காசு நகையை வாங்கி கொடுத்தா போதும், இனிமேல் என்னை மாதிரி யாருமே ஏமாறாதீங்க, ஆஸ்டா பெண்ணாவே நான் இருக்கிறேன், இனிமேல் யாரும் ஏமாறாதீங்க, அவன் பல பொண்ணு வாழ்க்கையில் கெடுக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கான், யாரும் நீ ஏமாறா. முகநூலில் ஏற்பட்ட தேவையற்ற பழக்கம் இளம்பெண்ணின் வாழ்க்கையையே புரட்டி போட்டுள்ளது. சமூக ஊடகங்களை கையாளுபவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்.